திருவள்ளூர் மாவட்டம் ஆற்காடுகுப்பம் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. பள்ளியின் கட்டிடங்கள் பாழடைந்த நிலையில் இருந்ததால் தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள் தங்கள் சொந்த பணத்தில் கட்டிடங்களுக்கு வண்ணம் தீட்டி வருகின்றனர். இதற்காக கூலி ஆட்கள் நியமிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு ஆள் ஒன்றுக்கு கூலியாக 850 ரூபாய் கூலியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இப்பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் உலகநாதன் என்பவர் பல ஆண்டுகளாக இப்பள்ளியில் பணிபுரிந்து வருகின்றார். தனக்கு சாதகமாக்கி கொண்டு சென்ற அவரை பள்ளிக்கு தாமதமாக வருவதும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதுமாக இருந்துள்ளார். இதனை தற்பொழுது புதியதாக பணியேற்றுள்ள தலைமை ஆசிரியர் கண்டித்திருக்கிறார். இதனால் கோபமான ஓவிய ஆசிரியர் உலகநாதன் தலைமை ஆசிரியர் தேர்வு பணிக்காக சென்றிருந்த வேளையில் பெயிண்ட் அடிக்கும் கூலி ஆட்கள் உணவு இடைவேளைக்கு சென்றிருந்த நேரத்தில் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டிவிட்டு மாணவர்கள் பெயிண்ட் அடிப்பது போல் காணொளிகளை கைபேசியில் பதிவு செய்து ஊடகங்களில் பொய்யான தகவல்கள் பரப்பியுள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தகவல் செய்தியாளர்கள் நேரடி கள விசாரணையில் தெரிய வருகிறது. தலைமை ஆசிரியர் மீது பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டுள்ளது தெரியவந்தது. பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தாமல் தவறான திசைக்கு வழிவகுக்கும் ஓவிய ஆசிரியர் உலகநாதனை கல்வித்துறை கண்டிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.